ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எல். இந்த சேனலில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 9 சப்ஜெக்ட்ஸை நான் எடுப்பேன். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் எடுப்பேன். இந்த வீடியோவில் சயின்ஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி சாப்டர் 9 ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, அது அடுத்த வீடியோவில் தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் 3 லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேஷன். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் டு வாட்ச் மோர் வீடியோஸ். இப்போ நம்ம லாஸ் ஆஃப் மோஷன், 3 லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதை அறிமுகப்படுத்தினவரோட பேர் சர் ஐசாக் நியூட்டன். சர் ஐசாக் நியூட்டன் தான் 3 லாஸ் ஆஃப் மோஷன் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். இதை எப்படி இவர் அறிமுகப்படுத்தினாருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் நடந்ததுக்கு முன்னாடி கலீலியோ கலீலிங்கிற ஒருத்தர் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மேற்கொண்டு அவர் என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸே இல்லாமல் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கலீலியோ கலீலி என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஒரு சரிவு, அதாவது ஒரு இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன் பிளேனோட ஈக்குவலாக ஒரு அந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இங்கே இன்னொன்று வச்சுருக்காரு. ஸோ இதான் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. இங்கேருந்து ஒரு பாலை ஒரு உருட்டியிருக்காரு. அந்த உருட்டுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணார் இல்லையா, அது அந்த பால் இங்கே உருண்டு அதால் இங்கே எவ்வளோ மேக்ஸிமமாக ரீச் பண்ண முடியுமோ அவர் ரீச் பண்ணிட்டு திரும்ப வந்துடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைக்கும் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பால் இங்கே வந்துடுது, அதாவது ஒரிஜினுக்கு வந்துடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 40 டிகிரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் மறுபடியும் என்ன பண்ணார், 10 டிகிரிஸ் குறைச்சிட்டார். 30 டிகிரிஸ் இப்போ ஆகுது. மறுபடியும் பாலை உருட்டினார், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணார். இந்த தடவை டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சுது. இதே மாதிரி 10 ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போது இன்க்ளைன்ட் பிளேன், இந்த பக்கம் இன்க்ளைன்ட் பிளேனே இல்லை, வெறும் இப்படி தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு பாலை உருட்டினப்ப இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணார். பால் நல்ல டிஸ்டன்ஸ், அதாவது இந்த எண்டு வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை அடைஞ்சிச்சு. இங்கே ஸ்லோப் இருக்கும் போது எண்டு வரைக்கும் ரீச் ஆகலை, எதுவுமே இல்லாதப்போ மட்டும் எப்படி எண்டு வரைக்கும் ரீச் ஆச்சு. அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸ்னால் பால் போச்சு, ஆனால் ஏதாவது இந்த ஒரிஜின்லேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஃபோர்ஸே இல்லாமல் பால் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். இங்கே வரைக்கும் அவர் அப்ளை பண்ண ஃபோர்ஸ், இங்கேருந்து இந்த வரைக்கும் யார் அப்ளை பண்ணது, யாருமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல, அது தானாக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம்தான் சார் ஐசாக் நியூட்டன் மேலே ஆப்பிள் விழுந்திருக்கு. அதை அவரை திங்க் பண்ண வச்சுருக்கு. அவருக்கும் கலீலியோ கலீலி பற்றின இது தெரியும், ஓகேயா. ஸோ சார் ஐசாக் நியூட்டன் கலீலியோ கலீலி பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டை கொஞ்ச நாளைக்கு ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தார். அது ஸ்டடி பண்ணப்ப அவர் சில திருத்தங்களை கொண்டு வந்தார். அதுதான் இந்த 3 லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், an object remains in a state of rest or of uniform motion in a straight line unless compelled to change that state by an applied force. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்
ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன்லாம் சேம் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு ரெஸ்ட் ஆப்ஜெக்டோ இல்லை யூனிஃபார்ம் ஆப்ஜெக்டோ அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணுன்னா அதை ஃபோர்ஸ் யாராவது அப்ளை பண்ணால் தான் முடியும், ஃபோர்ஸால் தான் முடியும். ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. அதே சமயத்தில் யூனிஃபார்ம் மோஷனில் போகிற, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிற ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் சேஞ்ச் ஆகாது, ஸ்பீட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் ஐசாக் நியூட்டன் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன் இப்போ பார்ப்போம். ஸோ செகண்ட் லா ஆஃப் மோஷன் இதில் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். The momentum of P of an object is defined as the product of its mass m and velocity v, that is P is equal to m into v. அதாவது மொமெண்டம் அது வந்து P ஆல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, மாஸை m ஆல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வெலாசிட்டியை v ஆல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொமெண்டமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டையும் வெலாசிட்டி ஆஃப் அ ஆப்ஜெக்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் மொமெண்டமை கண்டுபிடிக்க முடியும், அந்த ஆப்ஜெக்டோட மொமெண்டமை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு டெரிவேஷனும் இருக்குது, அதையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் லா ஆஃப் மோஷனோட டெரிவேஷனை பார்ப்போம். சப்போஸ் an object of mass m is moving along a straight line with a initial velocity u, it is uniformly accelerated to velocity v in time t by the acceleration of constant force f throughout the time t. The initial and final momentum of an object will be p1, which is equal to mu, and p2 equal to mv respectively. ஸோ அவங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் இருக்கும், ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியலாக மொமெண்டமும் இருக்கும், ஃபைனலாக மொமெண்டமும் இருக்கும். ஸோ மொத்தமான மொமெண்டமை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. மொமெண்டமை வந்து பியால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ரப்போர்ஷ்னாலிட்டி எதுக்குன்னா, அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த ப்ரப்போர்ஷ்னாலிட்டி இங்கே இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ப்ரப்போர்ஷ்னாலிட்டி P2 மைனஸ் P1. P1 இப்போ ஸோ ஃபார்முலா என்ன, P is equal to mv. அதனால் mv மைனஸ் mu. P2 வந்து ஃபைனல் மொமெண்டம், P1ங்கிறது இனிஷியல் மொமெண்டம், அதனால் muன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷ்னாலிட்டி mv மைனஸ் mu which is equal to ப்ரொபோர்ஷ்னாலிட்டி m into v minus u. இங்கே m ரெண்டும் காமனாக இருக்கா, ஸோ அதை வெளில எடுத்துட்டாங்க, v minus u. ஸோ the rate of change of momentum கண்டுபிடிக்கிறதுக்கு டைமால் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ரப்போர்ஷ்னாலிட்டி m into v minus u by t. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஸோ ஃபோர்ஸையும் சேர்த்துக்கணும். அப்ளைட் ஃபோர்ஸ் ப்ரப்போர்ஷ்னாலிட்டி m into v minus u by t. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரொப்போர்ஷ்னாலிட்டி நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ஈக்குவல் டு ஆக்கணும். அதை ஈக்குவல் டு ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவை தானே குறிக்குது. ஸோ இங்கே மேலே கேவை போடணும், அதாவது கே இஸ் ரெப்ரசன்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு km இன்டூ v மைனஸ் u by t. இந்த v மைனஸ் u by tங்கிறது என்னது, ஆக்சிலரேஷன் ஃபார்முலா. ஸோ அது என்னவா ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏவா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு kma. தட்ஸ் இட், வி காட் த ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதை ரிவைஸ் பண்ணுறேன்.
ப்ரப்போர்ஷ்னாலிட்டி P2 மைனஸ் P1 அது என்னவாகுது mv மைனஸ் mu ஆகுது. ஏன் mvங்கிறது ஃபைனல் மொமெண்டம், muங்கிறது இனிஷியல் மொமெண்டம். ஸோ இது எப்படி எழுதலாம், m இன்ட்டு v மைனஸ் u அப்படின்னு எழுதலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பை டி பண்ணணும். ஸோ m இன்ட்டு v மைனஸ் u பை டின்னு வந்துடுது. இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஃபோர்ஸ் ப்ரப்போர்ஷ்னாலிட்டி m இன்ட்டு v மைனஸ் u பை டி. இப்போ நமக்கு ஈக்குவல் டு வேணும் இல்லையா, ஈக்குவல் டு இங்கே வந்ததுனால இங்கே இந்த வந்து k வந்துடுது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு k m இன்ட்டு v மைனஸ் u பை டி. v மைனஸ் u பை டியை என்னவா ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏவா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு kma. இப்போ வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு பதில் ஃபோர்ஸ், அதாவது ரிட்டர்ன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரைஃபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஃபிளில் புல்லட்டை ரோட் பண்ணி சுடும் போது இங்கே என்ன ஆகுது, இந்த புல்லட் ஆக்சிலரேட் ஆகுது. புல்லட் ஆக்சிலரேட் ஆச்சுன்னா இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, அதாவது இந்த சைடு ஆக்சிலரேஷன் ஆகுதுன்னா இந்த சைடு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதாவது ஒரு புஷ் ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அதாவது இந்த கன் ரீகாயில் ஆகும். அதுக்கு பேர் தான் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இங்கே ஆக்ஷன் என்னது, புல்லட் ஆக்சிலரேட் ஆகுது. ரியாக்ஷன் ரீகாயில் ஃபோர்ஸ். இதுதான் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஆக்ஷன் புல்லட் ஆக்சிலரேட் ஆகும், ரியாக்ஷன் வந்து கன் ரீகாயில் ஆகும், அந்த கன் ஷேக் ஆகும். அதுக்கு காரணம் என்ன, இது கொடுத்த பேக்வர்ட் ஃபோர்ஸ். ஆக்சிலேட் ஆகும்போது பின்னாடி ஒரு புஷ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த புல்லட் ஆக்சிலேட் ஆகுது. அதனால தான் இந்த கன் ரீகாயில் ஆகுது. ரீகாயில் தான் ரியாக்ஷன், ஆக்சிலேஷன் ஆஃப் புல்லட் இஸ் ஆக்ஷன். இதுதான் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இப்போ வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் வேயாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இதுதான் பால், இது ஒரு பால் ஏன்னு வச்சுப்போம். இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா, அது மாஸ் ஏ. இங்கே பால் பி, இங்கே இதுக்கும் ஒரு மாஸ் பி. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டு பாலும் ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ ஆக்சிலரேட் ஆனால் என்ன ஆகும், இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு வெலாசிட்டி இருக்குமா. ஸோ என்ன வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. அது என்ன, பால் ஏக்கு வந்து யூஏ, பால் பிக்கு வந்து யூபி. ஓகேவா. இது பிஃபோர் கொலிஷன், அதாவது இந்த ரெண்டு பாலும் இடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ரெண்டு பாலும் என்ன ஆகுது, கொலைட் ஆகுது, அதாவது இடிக்குது. அது வந்து ரெண்டு பாலும் கொலைட் ஆயிடுச்சு, இடிச்சிடுச்சு. ரெண்டு பாலும் கொலைட் ஆகும்போது என்ன ஆகும், ரெண்டு ஃபோர்ஸும் மிக்ஸ் ஆகும் இல்லையா. அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் பால் ஏ வந்து பிக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா, ஒரு டேஷிங் ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா.
ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், FABன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பால் ஏவோட ஃபோர்ஸ் பிஏ அட்டாக், அதாவது பிஏ இடிக்குது. பால் பிக்கும் ஒரு ஃபோர்ஸ், பால் பியும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா, அதை வந்து FBAன்னு எடுத்துக்கலாம். இதுதான் கொலைட் ஆகும்போது, அதாவது கொலைட் முடியல, கொலைட் ஆகும்போது இப்படி இருக்குது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் அதாவது இடிச்சு எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் இது ஏ பால் MA as usual. இங்கே என்ன மாறும், இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டியாக மாறும். ஓகேவா? இதே மாதிரி பால் பி இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனலாக மாறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ என்ன கிடச்சிருக்கு, மாஸ் A இன்ட்டு MA UA கிடச்சிருக்கு. இப்போ போலாக எழுதணுன்னா இப்படி தான் எழுதணும், MA UA அண்ட் MB UB MA VA, அதுக்கப்புறம் MB VB தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஏ, ஃபோர்ஸோட ஏ பாலோட ஃபோர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், M இன்ட்டு V மைனஸ் U பை T, அதாவது MA இன்ட்டு VA மைனஸ் UA பை T அப்படி எழுதலாமா? அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் பால் B MB இன்ட்டு VB மைனஸ் UB பை T. ஓகேவா? இது இங்கே. இப்போ அடுத்தது வந்து இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, FAB இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FBN கிடைக்குது. சாரி வியூவர்ஸ், டியூ டு சம் டெக்னிக்கல் எரர் அப்புறம் ரெக்கார்டிங் ப்ராப்ளம்ங்கிறதுனால லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து அடுத்த சயின்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அடுத்த வீடியோவில் வரும், அதாவது அடுத்த சயின்ஸ் வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.